வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபு. அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து அண்டர் டாக்ஸ் 2024 ரிலீஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா காமெடி ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிஸ்மெண்ட் டாக்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஜென்னிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் வந்து அவரோட டைமில் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருந்தார். செம்ம மாசு, சூப்பரான ஸ்வாகு, பெரிய பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அவர் வந்து போக போக அவரோட கேமில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, குறைஞ்சிட்டே போகிறாருன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆகிறாரு. பட் அவர்கிட்ட வந்து வெல்த் இன்னும் இருக்குது. பட் அந்த வெல்த்தை தக்க வச்சுட்டு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் வந்து அவரோட ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் ஏஜென்ட் வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏஜென்ட் கிட்ட பேசுறாரு. ஏஜென்ட் வந்து அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து தன்னோட கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிற சமயத்தில் அவர் எங்கேயுமே பார்க்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்து வேகமாக போகிறாரு. ஒரு பெரிய இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து இடிக்குது. ஒரு கார் உருண்டு போகுது. நிறைய சேதங்கள், பப்ளிக் நியூசன்ஸ், பப்ளிக் டேமேஜ், இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் சொல்லிட்டு நிறைய கேஸ் அவர் மேலே உருந்ததுக்கப்புறம், உனக்கு வந்து நான் ஜெயில் தண்டனை எதுவும் கொடுக்கல, 5 years ஜெயில் தண்டனை கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் கொடுக்கல. அதுக்கு பதிலாக உனக்கு வந்து நீ வந்த கம்யூனிட்டி, அவர் வந்து பிறந்தது ஒரு இடம், இப்போ வந்து அவர் செட்டில் ஆனது ஒரு இடம், நீ பிறந்த இடத்துக்கே போயிட்டு நீ வந்து சேவை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும், குப்பள்ளி போடணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவரும் அங்கே போயிட்டு வந்து ஷிட்லாம் வந்து க்ளீன் பண்ணுற சமயத்தில் வந்து அங்கேன்னு பார்த்து ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று இருக்குது. ஓகே, அமெரிக்கன் ஃபுட்பால் டீம். அண்ட் அந்த டீமுக்கு வந்து கோச் வந்து கிடைக்கல. அண்ட் அந்த டீமுக்கு வந்து கோச்சை தாண்டி ஹெட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம ஜெனிங்ஸோட பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இப்போ கரெக்டாக ஹஸ்பண்ட் இல்லை, பட் பையன் ஒருத்தர் இருக்கான். அவனும் அந்த டீமில் இருக்கான். அந்த டீம் ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறாரு. அந்த டைமில் அவரோட பழைய ஃப்ரெண்டான கரீமியை மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ வந்து அந்த ஃபுட்பால் டீமை ட்ரெயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய லீக் நடக்குது, சின்ன பசங்களுக்கான ஒரு லீக் நடக்குது. அந்த லீக்கில் ரொம்ப பெரிய டீமாக இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் இப்படி ட்ரோல் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ஜேசிங்க வந்து ரொம்ப ட்ரோல் பண்ண ஒருத்தர் இருக்கார், கொலின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த ஆப்போனன்ட் டீமோட கேப்டனே. அப்போ முடிவு பண்ணுற நம்ம ஜேசன் ஜென்னிங்ஸ் வந்து இந்த டீம் எதிர்த்து நம்ம ஜெயிச்சே ஆகணும், அதனால வந்து இந்த பசங்களோட ட்ரை பண்ணுறேன். ஆரம்பத்தில் வந்து தன் மேலே இருக்கிற பழியை போக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த டீமை வந்து ட்ரைன் பண்ண நம்ம ஜேசன் வந்து போக போக இந்த டீமோட இன்ட்ராக்ட் ஆகி அவங்களோட குறைகள் எல்லாத்தையும் மாற்றி அந்த பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபன் பண்ணாமல் போயிட்டு அப்படியே அந்த காம்படிஷனுக்குள்ள போகிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து அந்த டீம் கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிற அந்த சமயத்தில் வந்து லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசனுக்கு வந்து ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டூடியோவில் ஒரு தனி ஒரு ஷோ கொடுக்குற மாதிரி, ஒரு வீக்லி ஷோ கொடுக்குற மாதிரி, அந்த ஷோவோட ஃபஸ்ட்டு எபிசோடே இந்த பசங்களோட ஃபைனல் மேட்ச் அன்றைக்கிற அந்த டைமில் இவர் வந்து பசங்களை சூஸ் பண்ணுவாரா இல்லை சேனலை சூஸ் பண்ணுவாரா? இத்தனை நாள் இவங்க மேலே அந்த பள்ளியெல்லாம் போக்குறதுக்கு ஹெல்ப்பாக அந்த பசங்களை வந்து இவங்க அபேண்டன் பண்ணிட்டு அங்கே போகிறாரா? கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதையை. இந்த படம் வந்து ஒரு R-rated, முழுக்க கெட்ட வார்த்தைகளாக நிறைக்கப்பட்டிருக்க இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஃபன் கேரண்டி. நான் குட் பாய்ஸ்ன்னு சொல்லப்போகிற ஒரு படம் வந்திருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபன் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்க வந்து என்னென்ன கன்சியூம் பண்ணுமோ அது மட்டும் இதில் பண்ணியிருப்பாங்க. அதில் குட் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி அட்டான அது வச்சு செய்வானுங்க. ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எப்படின்னா, இதில் வந்து அந்த சின்ன பசங்க எல்லாமே பீர் குடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி பெருசாக மற்றபடி கெட்ட வார்த்தைகள் எல்லாமே இந்த படம் ஃபுல்லாகவே சூப்பர் ஃபன் கேரண்டீடாக இருக்கும். எனக்கு வந்து உண்மையாக பர்சனல் ஃபேவரட்டான படம் இருந்தது. நான் வந்து லாஜிக் கதைலாம் எதுவுமே பார்க்கல. படம் நல்லா இருந்துச்சு. இவர் போகிறாரு, அந்த பசங்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு, அந்த பசங்கிட்ட போயிட்டு ஒரு ரோல் மாடலாக இவர் மாறுறாரு. அதுக்கப்புறம் முடிவு என்ன எடுக்கிறாரு அப்படின்றத கிளைமேக்ஸு. அண்ட் இந்த படத்துக்கு நான் 3.5 ஒன்று தருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி இனிமேல் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.